வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜகன் கந்தசாமி. 7500 கேள்விகள் ஃப்ரீயாக நம்ம இப்போ இதில் கொடுக்குறேன். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உள்ளே இருக்கும். இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, ஏற்கனவே நம்ம எஸ்ஜிடி, டிஎன் டெட், டிஎன்பிஎஸ் இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். முழுக்க ஸ்கூல் புக்கில் இருந்து எடுத்தது தான். வெளியில் எங்கேயுமே நம்ம போகலை. சைக்காலஜின்னு ஒன்று இருந்தால் வேணா அது நம்ம டெட் ஸ்டூடெண்ட்டுக்கோ எஸ்ஜிடி ஸ்டூடெண்ட்டுக்கோ யூஸ் ஆகிற மாதிரி வெளியிலிருந்து நம்ம எடுத்திருப்போம். மற்றது எல்லாமே ஒவ்வொரு வார்த்தைகளும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே வந்து ஸ்கூல் புக்லேருந்து எடுத்தது தான். ஆனால் அது முழுக்க டிஎன்பிசி, டிஎன் டெட் ட்ரை பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இது யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ நாம் வந்துட்டு எஸ்ஜிடிக்காக 75 நாள் பிளான் நம்ம அந்த அட்டவணைப்படி நம்ம டெய்லி டெஸ்ட் வச்சு இல்லைங்களா, டெய்லி 100 கொஷின்ஸ். ஸோ அந்த கொஷினோட இதுதான் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கு. அதனால பாருங்க, என்ன சொல்றதுன்னா 14/2/2024 இதுல இருந்து அந்த டேட்ல இருந்தே நம்ம வரிசை நம்ம கொடுத்துட்டு இருந்திருப்போம். சரி, இப்போ இங்க என்ன நம்ம நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, டெய்லி டெஸ்ட் 100 கொஸ்டின் நம்ம டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். அப்போ இன்னைக்கு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3/2/2023 டிஎன் டெட்டினுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 2க்கு இதுல கொடுத்துருக்கு. மார்னிங் பேட்ச் கொஸ்டின் இது. டைம் வந்து பாத்தீங்கன்னா 9 to 12. இது மார்னிங் பேட்ச் கொஸ்டின், இது ஈவினிங் பேட்ச் கொஸ்டின் சொல்லிட்டு இதுலயும் வந்து கீழே கேள்விகள் இருக்கு. இதை பாருங்க, டே 2ன்னு சொல்லிட்டு தமிழுக்கு. இதுல எல்லாமே அந்த கேள்விகள் எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இது வந்து 7500 கொஸ்டின்ஸ். இந்த பக்கம் வந்து பாருங்க, அந்த டேட் வைஸா அதுல கொடுத்துருப்போம். இதுல வந்து இப்போ பாருங்க, ஈவினிங் பேட்சோட டைம் வந்து 2 to 5ன்னு சொல்லிட்டு நம்ம பேப்பர் 2 3/2/2024. இது முழுக்க பாத்தீங்கன்னா அந்த 14ஆம் தேதி வரைக்கும் நடந்த அந்த டெஸ்ட் இருக்குது பாத்தீங்களா, அத்தனை கொஸ்டினுமே அதுல இருக்கு. 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ் அத்தனையுமே நாம இதுல வச்சிருக்கோம். இந்த 7500 கேள்விகள் உங்களுக்கு இலவசமா நான் இப்ப அனுப்பிட்டுறேன். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கேள்விகளும் தேவைப்படுறவங்க நீங்க கால் பண்றப்ப நம்ம அனுப்பிடலாம். சரி, இது எதுக்கு சார்? அடுத்த டெட் எக்ஸாம் நமக்கு வருது. இந்த டெட் எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் நான் இப்போ அடுத்த டெட்டுக்கான பிளான் வந்து ஷெட்யூல் நம்ம போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதுல இன்னொரு ஸ்பெஷலா நான் ஒரு சில தகவல்கள் நான் இதுல வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, இது வந்து இயற்பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. இயற்பெயர்கள் இந்த புக் இருக்கு. இந்த இயற்பெயர்கள், சிறப்பு பெயர்கள், நூல்கள், பாடலின் எண்ணிக்கை மற்றும் இயல்கள், காண்டங்கள் இதெல்லாம் எதுக்காக, இது என்னது சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ ப்ரீவியஸா நடந்த ஒரு கொஸ்டின், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழ் கொஸ்டின் எடுத்துட்டேன். டெட் வந்து இப்போ அடுத்து நம்ம டெட் எக்ஸாம் வருது இல்லைங்களா, அது இன்னும் ஒரு 10 நாள்லயோ இல்ல 5 நாள்லயோ உங்களுக்கு வந்துடும். ஏன்னா மே மாசமா கொடுக்குறது சொல்லியிருந்தாங்க, ஏப்ரல்ல கொடுக்குறத சொல்லியிருந்தாங்க. இப்போ மே மாசம் வந்துருச்சு. ஸோ இந்த 10 நாள் நமக்கு வந்துடும். ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து எஸ்ஜிடி எக்ஸாம் மற்ற எக்ஸாம்லாம் அவங்க ஷெட்யூல் படி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ டெட் வந்து அடுத்து இப்போ உடனே வரப்போகுது. இப்போ அதுக்கான ஏற்பாடுகள் தான். இப்போ நம்ம ஒரு கொஸ்டினை படிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும், ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினை பேஸ் பண்ணி நம்ம படிச்சோம்னா மார்க் ஹை ஸ்கோர் பண்ணலாங்கிறது உங்களுக்கு நிறைய தெரியும். அதே ஸ்கூல் புக் இருக்கிற கண்டென்ட் தான் நம்ம படிக்கிறோம். இப்போ அதுலயும் வந்து எந்த மாதிரி ஸ்பெஷலா தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இதுல ஃபாலோ பண்றோம். இப்போ பாருங்க, யாப்பிலக்கணத்தில் அடி என்று குறிப்பிடப்படுவது டேஷை பொறுத்தது. யாப்பிலக்கணத்தில் இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். யாப்பிலக்கணத்தில் அடி என்று குறிப்பிடப்படுவது டேஷை பொறுத்தது. பாடல் வரிகளின் எண்ணிக்கை, சீர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். சார், இது என்ன வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு எக்ஸ்பிளைன் தான். இப்போ ஒரு விரிவாக்கம். இப்ப இலக்கணம் இருக்கு அப்படின்னா, இது வந்து சீர், தலை, அடி, தொடை, அதாவது பல சீர்களின் எண்ணிக்கையில வந்து அடி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அந்த மாதிரி சீர், தலை, அடி, தொடை, பொருள்கோள், ஆகு பெயர் இந்த மாதிரி எல்லாம் வந்து அதனுடைய விரிவாக்கத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இதோட விரிவாக்கம் யாருக்கு வந்து அடி என்று குறிப்பிடப்படுது, அதோடைய விரிவாக்கம் என்ன அப்படிங்கறத அதுல கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு கேள்வி. இப்ப பக்கத்துல 2வது கேள்வி பாருங்க, இந்திர விழா 28 நாள்கள் கொண்டாடப்படுவதாக கூறும் இலக்கியம் எது? மணிமேகலை. அப்ப மணிமேகலை வந்து கேள்வி வந்துட்டு இருக்கு. என கூறப்படுவது பாருங்க, இங்க இருக்கிற ஒரு கண்டென்ட் என்ன, என புகழப்படுபவர் யார் அப்படின்னு ஒருத்தருடைய சிறப்பை பத்தியோ, வசன நடை கை வந்த வள்ளலார் என அழைக்கப்படுபவர் யார், என அழைக்கப்படுபவர், என புகழப்படுபவர், என கூறப்படுவது அப்படின்னு அந்த என வருது பாருங்க. சோ அந்த மாதிரி டைப் வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வருது. அதனாலதான் வந்துட்டு இங்க என அப்படிங்கிற ஒரு ஏரியாவை நான் எடுத்திருக்கேன். அப்ப 3வது கேள்வி பாருங்க, நாட்காட்டி ஓவியங்கள் இங்க இருக்குது பாருங்க. 3வதா நாட்காட்டி ஓவியங்கள் டேஷ் என்று அழைப்பர். அது வந்து பசார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இந்த ஓவியம் இங்க பாருங்க கீழே நம்ம இதுல கொடுத்துருக்கோம். இதை தனியாக நம்ம எடுத்துருக்கோம். ஏன்னா ப்ரீவியஸ் அது டோட்டல் நடந்த தமிழ் அந்த ஒவ்வொரு பேட்சுடைய கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்த்தா இந்த டைட்டில்களுக்குள்ளதான் அடங்குது. ஓவியங்கள், சிற்பக்கலையில இருந்து ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஏரியால இருந்து நமக்கு கொஸ்டின் இருக்கு. இந்த டைட்டில் பாத்தீங்கன்னா, இந்த கேள்விகள் இப்ப இருக்கிற ஒரு கேள்வி மட்டும் நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் எடுக்கலீங்க, ஒட்டு மொத்தமா நடந்த அத்தனை கேள்விகளுடைய அந்த தொகுப்புகள், அந்த டைட்டில் தான் இங்க நம்ம கொடுத்திருக்கோம். இயற்பெயர்கள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு கேள்விகள் வந்துட்டே இருக்கு. சிறப்பு பெயர்கள் வந்து கேள்வி வருது. நூலாசிரியர்கள் இருந்து கேள்விகள் வருது. பாடலின் எண்ணிக்கை, இயல்கள், காண்டங்கள் சொல்லக்கூடிய மொத்த பாடலின் எண்ணிக்கை எவ்வளவு, இது எத்தனை இயல்கள் கொண்டது, தொல்காப்பியம் எத்தனை இயல்கள் கொண்டது, இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டே இருக்கு. நூல் மற்றும் இப்போ ஒவ்வொரு வரிசை கேள்விகளை பார்த்துட்டே இருக்கான். இந்த கேள்விகள் எல்லாமே இதுக்குள்ள அடங்கக்கூடிய
டைட்டில்ஸ் தான், தமிழுக்கு மட்டும் இந்த டைட்டில்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த டைட்டில் வைஸா ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்து அனலைஸ் பண்ணி நம்ம வீடியோவா போட போறோம். கிட்டத்தட்ட தமிழ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின் நமக்கு டெட் வருதுன்னா 25 கொஸ்டின் 26 கொஸ்டின் இந்த மாதிரி டைட்டில்கள் இருந்து மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளா இதுக்கு ப்ரூஃபா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும். சோ இது எல்லாமே நம்ம போட்டுட்டு இது நம்ம ரெடி பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா ஓவியங்கள், சிற்பக்கலை, இடங்கள், கோயில்கள், ஊர்களுடைய சிறப்பு பெயர்கள், தட்சிண மேரு என்று அழைக்கப்படுவது எது, இதெல்லாம் கேள்வி இதுல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இதே கொஸ்டின் நமக்கு வந்திருக்கு, பின்னாடி நமக்கு நிறைய வந்திருக்கு. இதை பாருங்க, தட்சிண மேரு என்று அழைக்கப்படுவது எது, இதெல்லாம் என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்துருக்காங்கன்னா அந்த இடங்கள், ஊர்கள், கோயில்கள், அதனுடைய சிறப்பு பெயர்கள். அப்ப தட்சிண மேரு மட்டும்தான் அங்க நம்ம கொடுத்துருக்காங்களா, அதுக்கான ஆன்சர் மட்டும் தான் நம்ம தஞ்சை பெரிய கோயில் மட்டும் நம்ம படிக்க போறோமா, இல்ல அதனுடைய சிறப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா இன்னும் என்னென்ன கோயில்களுக்கு சிறப்பு பெயர்கள் இருக்கு அதையெல்லாம் இந்த டைட்டில் கீழே நம்ம ஒரு ஆர்டர் வைஸா போட்டு லிஸ்ட் வைஸா போட்டு மனப்பாடம் பண்ணிட்டோம்னா 30 கொஸ்டின் கிட்டத்தட்ட 25 கொஸ்டின் மேல இந்த டைட்டில் கூடயே வந்துடும். கூறியவர்கள் யார், பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விகள் நமக்கு பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் ஞானமொழி என்று கூறியவர், அந்த கூறியவர் யார், புரியுங்களா? சோ அந்த மாதிரி இவர் மட்டும் கூறியிருக்காரு. அப்ப இன்னும் எத்தனை பேர் என்னென்ன விஷயங்கள் கூறி இருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்க்கணும். சோ கலைச்சொற்கள் இருந்து கேள்விகள் வந்துட்டு இருக்கு. இந்த கலைச்சொற்கள் ஒரு இங்கிலீஷ் கொஸ்டின் இது கொடுத்துட்டு கொடுத்துறாங்க. இதழ்கள், இதழாசிரியர்கள், மொழி பற்றிய தகவல்கள், சிறப்புகள், அந்த கவிஞருடைய சிறப்புகள், பாடல் வரிகளை பாடியவர்கள், பொருள் கூறுக, இதெல்லாம் வந்து நம்ம தனியா இந்த டைட்டில் வைஸா தமிழுக்கு இப்ப எடுத்தாச்சு. தமிழ் இப்போதைக்கு அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் இந்த மாதிரி ஒரு சில டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வரிசை எடுக்க போறோம் இப்போ, சரிங்களா? இதுல வந்து இலக்கணம் இருக்குன்னா விரிவாக்கம், சீர்தலை, அடிவாக்கம், அடி எண்ணம் படிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வல்லின மிக இடங்கள், மெகா இடங்கள் அப்படிங்கிறது கீழே உங்களுக்கு ஒண்ணு டிஸ்பிளே ஆகலையா வந்துச்சு. வல்லின மிக இடங்கள், மெகா இடங்கள், இலக்கண குறிப்பு, புணர்ச்சி பற்றிய தகவல்கள், சார்பெழுத்துக்கள், ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரு சொல் பல பொருள், சாகித்ய எழுதப்பட்ட நூல்கள், ஆண்டுகள், வலு மற்றும் வலு அமைதி, இந்த டைட்டில் பாருங்க. இது அறுவடை திருநாள், எதிரை மூலம், வேற்றுமை உறுப்புகள், பூவி நிலைகள், இது சம்பந்தமா தான் இந்த சீசன்ல கேள்விகள் கேட்டிருந்தாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் கிட்டத்தட்ட 14ஆம் தேதி வரைக்கும் நடந்த அத்தனை பேட்ச் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா இந்த டைட்டிலுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. மிஞ்சி பண்ண 2-3 கொஸ்டின்ஸ் வந்து வெளியில இருக்கலாம். சோ இது எல்லாத்தையும் நம்ம ஆர்டர் வைஸ் பண்ணி நம்ம 30 கொஸ்டினுக்கு 25 கொஸ்டின் வந்து இந்த டைட்டில்ஸ் வைஸா நம்ம எடுத்து கிளாஸ் வைஸா இப்ப சீர்தலை, அடித்தொடை, விரிவாக்கம் இருக்குன்னா அதே மாதிரி ஆகுதற்க விரிவாக்கம் என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு வரிசையா, புரியுங்களா? பகுதிக்கு பகுதி, விகுதி, நிலை, சந்தி, சாரி வருது பாருங்க. இதனுடைய விரிவாக்கம் சேம் இந்த தமிழுக்கு மட்டும் இல்ல, அடுத்த ஹிஸ்டரி ஆகட்டும், சயின்ஸ்ல உயிரியல் ஆகட்டும், மற்ற எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சு பார்த்தோம்னா ஒரு டைட்டில் நமக்கு கிடைக்கும். சோ அந்த டைட்டில்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா கண்டிப்பா அடுத்த எக்ஸாமுக்கு அதுல இருந்து ஒரு கேள்வி அல்லது 2 கேள்விகள் வந்துட்டே இருக்கும். சோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதையும் வந்து நான் உங்களுக்கு அடுத்ததான் நம்ம சொல்ல போறோம். சோ இப்ப இந்த நான் எடுத்துட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ முழுக்க பாத்தீங்கன்னா 7500 கேள்விகள் உங்களுக்கு இலவசமா இப்ப நான் இதுல கொடுத்துறேன். ஏன்னா ப்ரீவியஸா நடந்தது. அதே மாதிரி அடுத்து டெட்டுக்கு நம்ம வைக்க போறோம். டெட்டுக்கு வைக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் வந்து உங்களுக்கு இலவசமா நம்ம கொடுத்துருவோம். இதுக்கு இடையில மெட்டீரியல் வேணும்னு தேவைப்படுறவங்க நீங்க கால் பண்ணலாம். 8344059944 நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரி, எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்து நம்ம ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா, டெட் நோட்டிபிகேஷன் வர்ற வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 100 கேள்விகள் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். நேற்று இப்போ ஒரு நாள் பிளான் முடிஞ்சிருக்கு. இன்றைய நாள் டெஸ்ட் இருக்கு. சோ இன்றைக்கு வந்து நம்ம தேதி பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி. இன்னைக்கு 3/4/2022 இந்த தேதியில வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். சோ நமக்கு இங்க என்ன தேவைப்படுது அப்படின்னா, எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சில ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.